முன்னொரு காலத்தில் சீனாவில் பிங் பெங் என்ற சிறுவன் இருந்தான். அவனுக்கு செடி வளர்ப்பது என்றால் கொள்ளை ஆசை. அவன் எதை நட்டாலும் அது அழகாக பூத்துக் குலுங்கும். அந்த நாட்டின் மன்னருக்கும் பூக்கள் என்றால் மிகவும் பிடிக்கும். மன்னருக்கு வயதாகிவிட்டதால் தனக்கு பிறகு நாட்டை ஆள ஒரு வாரிசை தேர்ந்தெடுக்க முடிவு செய்தார். அதற்காக அவர் ஒரு வினோதமான போட்டியை அறிவித்தார். நாட்டின் அனைத்து குழந்தைகளையும் அரண்மனைக்கு வரவழைத்த மன்னர் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு விசேஷமான விதையை கொடுத்து, இந்த விதையை வீட்டிற்கு கொண்டு போய் ஒரு பானையில் நட்டு வளர்க்க வேண்டும். சரியாக ஓராண்டு கழித்து நீங்கள் வளர்த்த செடியுடன் என்னை பார்க்க வர வேண்டும் என்று கூறினார். பிங்கும் ஒரு விதையை பெற்றுக்கொண்டு வீட்டிற்கு வந்து ஒரு அழகான பானையில் நல்ல மண்ணை போட்டு அதை நட்டான். தினமும் அதற்கு தண்ணீர் ஊற்றி மிகவும் கவனமாக பார்த்து கொண்டான். ஆனால் நாட்கள் பல கடந்தும் அந்த பானையில் ஒரு முளை கூட வரவில்லை. பிங் கவலைப்பட்டான். செடியை ஒரு பெரிய பானைக்கு மாற்றினான், நல்ல உரம் போட்டான். ஆனாலும் அந்த விதை முளைக்கவே இல்லை. ஒரு வருடம் முடிந்தது. போட்டியில் பங்கேற்ற மற்ற குழந்தைகள் அனைவரும் வண்ணமயமான பூக்கள் நிறைந்த பானைகளுடன் அரண்மனைக்கு திரும்பினார்கள். ஆனால் பிங்கின் பானை மட்டும் வெற்று பானையாக இருந்தது. பிங் மிகவும் வருத்தப்பட்டான். அவனுடைய தந்தை, நீ உன்னால் முடிந்தவரை முயற்சி செய்தாய், உண்மையாக இருந்தாய். அந்த வெற்று பானையுடனேயே மன்னரிடம் செல் என்று ஊக்கப்படுத்தினார். அரண்மனையில் அனைத்து குழந்தைகளும் அழகான பூக்களுடன் வரிசையாக நின்றிருந்தனர். பிங் மட்டும் தன் வெற்று பானையுடன் ஒரு ஓரத்தில் நின்றிருந்தான். மன்னர் ஒவ்வொரு பானையையும் பார்த்து கொண்டே வந்தார். பூக்கள் அழகாக இருந்தாலும் மன்னர் மகிழ்ச்சியாக இல்லை. கடைசியில் பிங்கிடம் வந்த மன்னர், உன் பானையில் ஏன் பூக்கள் இல்லை என்று கேட்டார். பிங் அழுது கொண்டே, மன்னிக்கவும் மன்னா, நான் இந்த விதைக்கு தினமும் தண்ணீர் ஊற்றினேன், மண்ணை மாற்றினேன். ஆனால் அது வளரவே இல்லை என்ற உண்மையை சொன்னான். அப்போது மன்னர் புன்னகைத்து, நான் தேடிக்கொண்டிருந்த வாரிசு கிடைத்துவிட்டான் என்று அறிவித்தார். அனைவரும் ஆச்சரியப்பட்டனர். மன்னர் விளக்கினார், நான் உங்கள் அனைவருக்கும் கொடுத்தது அவிக்கப்பட்ட விதைகள். அவை ஒருபோதும் முளைக்காது. ஆனால் மற்ற குழந்தைகள் அனைவரும் அழகான பூக்களுடன் வந்திருக்கிறீர்கள். விதை வளராததால் நீங்கள் வேறு விதைகளை பயன்படுத்தினீர்கள். ஆனால் பிங் ஒருவன் மட்டுமே தோல்வியடைந்தாலும் நேர்மையாக இருந்தான். அவனது நேர்மையே இந்த நாட்டிற்கு தேவை என்று கூறி பிங்கிற்கு முடிசூட்டினார்.